அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 27 நாம் நடமாடுகிறோம். இன்று இரண்டாம் செய்தியினை பார்க்கவிருக்கிறோம். தூய்மையானவரின் செயல்கள். உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் வற்றி சொல்லா விடுதலும் தோல் வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயமென்பார் தொழில். திரிகடுகம் 27. இன்று இரண்டாம் கருத்து, என் பெரினும் பால் வற்றி சொல்லா விடுதலும். எத்தகைய தன்மையான நன்மைகள் நமக்கு நேரிடக்கூடினும் ஆள் பார்த்து இங்கு தகாத செயலை செய்துவிடக்கூடாது. இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர், எனவே வேண்டியவரிடமிருந்து எனக்கு இவையெல்லாம் கிடைக்கும், அதனால் வேண்டாதவரால் எனக்கு எந்த வகையான பயனும் இல்லை, அதனால் நான் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்குகிறேன் என்று ஒரு நடுவரோ அல்லது ஒரு பொது மாந்தரோ இயங்குகிறார் என்றால் அது முறையன்று. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. நல்ல சான்றோர் என்பவர் யார்? அவருக்கு எது அழகு? ஆள் பார்த்து செயல்படா தன்மை தான். அதான் திருத்துவதர் பணிகளிலே ஒரு செய்தி, அருமையான செய்தி. கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர், அவருக்கு எல்லாரும் ஒன்றுதான். எனவே அவரவர் எண்ணுகிற எண்ணம், சிந்திக்கிற சிந்தனை, செயல்பாடு இவை எல்லாம் தான் தீர்மானிக்குமே தவிர அவருக்கென்று எனக்கு இவங்க பிடித்தவங்க இவங்க பிடிக்காதவங்க என்கிற அந்த பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த வகையில்தான் இங்கு ஆள் பார்க்கா தன்மையில் உண்மையை உரைக்கின்ற, நீதியை எடுத்துரைக்கின்ற அந்த நேர்மையாளர் தன்மையாக இங்கு இயங்க வேண்டும் என்பது இங்கு எதிர்பார்ப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீயவே தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், அவ்வளவுதான். அந்த தீயவற்றை இவர் என்னுடைய மாமன் மச்சான் இவர் செய்கிறார், இவர் என்னுடைய ஜாதிக்காரர், என்னுடைய ஊர்க்காரர், எனவே அவர் செய்கிற இந்த தீயவற்றை நான் வேறு வகையில் அதை எப்படியாவது வேறு வகையில் நான் பார்த்து சொல்வேன் என்பதாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கயமைத்தன்மை, அது நயன்மைத்தன்மை அல்ல. ஆக இது தீயது, தீயதை செய்கிற தன்மைக்குரியவர், அவர் தண்டனைக்குரியவர், அவ்வளவுதான். இது நல்லது, அதை எவர் செய்தால் என்ன, அது நல்லது. ஆக நன்மைத்தனத்தை இவர்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்ல. ஆண்டவரே உம் பெயரால் அங்கு பேய்களை ஓட்டுவதற்கு பார்த்தாங்க, நாங்கள் தடுக்க பார்த்தோம் என்று யோவானும் யாக்கோபும் சொல்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? தடுக்காதீங்க, நல்லதானே செய்கிறாங்க, நடக்கட்டும். ஆனால் தீயவை செய்கின்ற எவர் என்றாலும் சரி, அவர் நம் உறவுக்காரரோ அல்லது நண்பரோ அல்லது நமக்கு உதவி செய்தோரோ அல்லது அவரை சார்ந்து நாம் வாழ்கிறோம் என்றோ அத்தகைய பாகுபாடு என்பது இங்கு கூடாது. அதான் ஒரு பாடல் ஒன்று சொல்கிறது, இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் அன்றோ முடிவாக வெல்வதும் நன்மை அன்றோ தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம். அதான் நம்முடைய பணி. இருளுக்கு எல்லை உண்டு, இறுதியில் வெல்வது நன்மை. எனவே தளராமல் நாம் உண்மையோடு நன்மையை செய்து கொண்டே இருப்போம், நயன்மை விதைத்து கொண்டே இருப்போம், அவ்வளவுதான். இன்னும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு தனித்தமிழ் சொல் என் பெரினும். என் பெரினும் என்ன? எதை பெற்றுக்கொண்டாலும் என்ன பெற்றுக்கொண்டாலும், அதான் அவருடைய செய்தி. என் பெரினும். இந்த என் பெரினும் என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற அந்த சொல்லாடல்களில் ஈடுபடுத்தலாமே, சிறப்பு. ஆக என் பெரினும், எதை பெற்றுக்கொண்டாலும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அப்பொருள் நயன்மைத்தன்மை உடையதாக இருப்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய அறிவு, கொண்டிருக்க வேண்டிய ஆன்மீகம். இதை உள்ளத்தில் பதித்தவர்களாக திரிகடுகம் சுட்டுகிற அந்த நெறியில் வாழ்வதற்கு உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.